கூட்டணி பேசுகிறது இப்போ பேசுகிறதில்ல. கூட்டணி பேசுகிறதுன்னு சொன்னால் எங்கள் மருத்துவரையாவும் சென்னையா மருத்துவர் அன்புமணியும் சேர்ந்து முடிவெடுத்து அதுக்கு பிறகு பேசுகிறது தான் கூட்டணி. இப்போ யார் வேணாலும் யாரையும் சந்திக்கலாம். இது ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறது அல்லது ஒரு ஆர்வத்தோடு சந்திக்கிறது, இருக்கிற குழப்பமான சூழ்நிலையில் சந்திக்கலான்னு தவிர இது கூட்டணி சந்திப்புன்னு சொல்ல முடியாது. இப்போ பாருங்க, ரொம்ப மோசமாக இப்போது நான் மருத்துவமனையில் இருக்கிறேன். இந்த பிரச்சனையில் இப்போ 20க்கும் மேற்பட்டிருக்கிற அந்த கருத்து மாறுபாடு, அது ஒரு சின்ன சறுக்கல், அது சரியாயிடுதுன்னு சொல்கிறோம். ஆனால் நீண்ட நாள் இழுத்துக்கிட்டே போகிறதுனால எனக்கெல்லாம் இருக்கிற மனவேதனை சொல்ல முடியாது. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள், அடிமட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் இதுதான் பெரிய வேதனையாக இருக்குது. ரொம்ப வேதனைப்படும் பொருளாக இன்றைக்கி எல்லோரும் வேதனையில் இருக்கிறோம். இதிலேருந்து மீண்டு வரணுங்கிறது தான் எங்கள் ஆசை. ஆனால் இதுக்கு இடையில் ஜிகே மணி கூட்டணி பேசுகிறான், அப்புறம் ஒரு கட்சி அந்த கட்சி கூட கூட்டணி சேர போகிறான், அந்த கட்சியில் சேர போகிறான். இப்படிலாம் 45 வருஷமாக உழைக்கிற, உண்மையாக இருக்கிற, விசுவாசமாக இருக்கிற, மனசாட்சியோடு நடக்கிற என்ன கொச்சப்படுத்துறது, கேவலப்படுத்துறது ஒரு திட்டமிட்ட மோசடியாக இருக்குது. இது ரொம்ப வேதனை அளிக்கிறதா தான் நம்ம பார்க்குறோம். நேற்று செல்வபிறந்தகை பாஜக போதுன்னா அந்த இடம் சுவாகா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அன்புமணி இயக்கிறதும் பின்னாடியிலேருந்து பாஜக தான் இயக்குதுன்ற ஒரு கருத்தும் இருக்குது இல்லையா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க, அவங்க கூட்டணி அதை பற்றி பேசுகிறாங்க. எங்கள் கூட்டணி பொறுத்த வரையில் எங்கள் மருத்துவரையாவும் எங்கள் சென்னையா மருத்துவர் அன்புமணியும் எடுக்கிற முடிவு தானே தவிர தனிப்பட்ட முறையில் யாரும் எடுக்கிற முடிவு இல்லை. அவங்க முடிவு எடுத்த பிறகு தான் அந்த முடிவு கூட செயற்குழு, பொதுக்குழு, மற்றவன கருத்து கேட்டு தான் எடுப்பாங்களே தவிர தனிப்பட்ட முறையில் இல்லை. இப்போ கூட்டணியில் யார் வேணாலும் பேசலாம், அது ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லலாம். தேர்தல் இன்னும் 1 வருஷம் இருக்கிறதுனால இப்போ ஏதாவது கருத்து சொல்லலாம். அதுக்காக பல விமர்சனங்கள் வரலாம். விமர்சனத்தை தாங்கிக்க முடியாத விமர்சனமாக இருக்குது. என் மேலே வர விமர்சனம் அப்போ நான் கூட 45 வருஷம் போடுவாங்க, 5 வருஷம் பஞ்சாயத்து சேர்மேன், 20 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர், 25 வருஷம் கட்சி தலைவர், பல பொறுப்புகள் இருந்து, மாவட்ட பொறுப்பில் இருந்து மாநில துணைத் தலைவர், எல்லா பொறுப்பும் வகித்தோம். ஆனால் இது வரைக்கும் எந்த விமர்சனத்துக்கும் ஆளாகலை. நான் இப்போ திட்டமிட்டு ரொம்ப விமர்சனம் தான், தாங்க முடியாத விமர்சனம். அதோட இன்றைக்கி இப்படி கூட்டணி பேசுகிறான், இப்படி கட்சிக்கு போகிறான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி தாங்கிக்க முடியும்? அப்படி போகணும்னு நினச்சிருந்தா சேர்மனாக இருந்த நேரத்தில் நாங்கள் அனாதை விடுதியெல்லாம் நடத்திட்டு இருந்தோம். அதை பார்த்துட்டு எம்ஜிஆர் அழைச்சி ரொம்ப பிடிக்கான அனாதை விடுதி நடத்துறது பிடிக்கும், நீ கழகத்தில் இணைஞ்சிரு, சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பு, அடுத்த அமைச்சர் வாய்ப்பு, இப்போ வாரிய தலைவர் கொடுக்குறோம், எவ்வளோ பணம், எல்லாம் பேசினார். அப்படி ஒரு தலைவர் சொன்னதை பார்க்கவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் மருத்துவரையா தான் எனக்கு ரொம்ப உயிர் போச்சு. மருத்துவரையா தான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஆனால் மருத்துவரையாவை கடந்து எம்ஜிஆர் மாதிரி சொன்ன தலைவர் பேசுகிறேன், வற்புறுத்துறேன், சண்டையே போடுறேன். இல்லைன்னா நான் வரல, வீட்டுக்கு போயிட்டு அமைதியாக 2 பேரும் ஒன்றா சேர்ந்த பின்னாடி நான் வர்றோம். அப்புறம் பார்க்குறேன்னா எங்கள் மருத்துவரையா நல்லா இருக்குல்ல, எல்லாரையும் பார்க்கும் பொழுது நல்லா பேசுகிறாரு, உற்சாகமாக இருக்கிறார், உங்களை ஊடகங்களை சந்திக்கும் போது உற்சாகமாக இருக்கிறார். அதுக்கு மேலே தனியாக அவரும் நாங்கள்லாம் பேசும் பொழுது கண்கலங்கிறாரு, கண்ணீர் வடிக்கிறாரு, ரொம்ப வேதனைப்படுறாரு. அதெல்லாம் தாங்க முடியல. இந்த வயசில் அவரை இன்னும் பார்த்தீங்கன்னா ஊடக பேரவையில், சமூக வலைதளத்தில் சில பதிவுகள் அவரை கொச்சப்படுத்துகிற மாதிரி, மருத்துவரையாவை ரொம்ப கொச்சப்படுத்துகிற, அவமானப்படுத்துகிற, அவர் தலைகுனி வைக்கிற சில செய்திகள்லாம் வருது. இதுக்காக அவர் இத்தனை வருஷமாக அந்த சமுதாயத்துக்கு, நாட்டுக்கு, மக்களுக்கு உழைக்கிறார். இந்த செய்தி போடுறதுல யாருக்கு என்ன லாபம் வருது? அதனால் ரொம்ப எங்கள் ஊடக பேரவை அல்லது மற்ற சமூக வலைதளங்களில் செய்தி போடுறவங்களாம் ரொம்ப அன்பாக பாசத்தோடு கேட்டுக்கிறது எல்லாமே, சமூக வலைதளங்களில் எங்கள் ஐயாவை பற்றி எந்த செய்தியும் தரக்குறைவாக அல்லது அவமரியாதையாக போடாதீங்க. அதே மாதிரி எங்கள் சென்னையா மருத்துவர் அன்புமணி அவரை பற்றியும் போடாதீங்க, கட்சியை பற்றியும் போடாதீங்க. ஆக்கப்பூர்வமாக நல்ல செய்திகளை போடுங்க, ஒருங்கிணைக்கிறதுக்கு உண்டான செய்தி போடுங்கன்னு சொல்லி உங்கள் வாயிலாகவும் எல்லாரையும் நான் தெரிவிக்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது கட்சி கருத்தாவோ, எங்கள் மருத்துவரையா கருத்தாவோ, எங்கள் சென்னை அன்புமணி கருத்தாவோ நான் சொல்லலை. என்னுடைய தனிப்பட்ட கருத்து,
இப்படி பொறுப்பாளர்களை மாற்றுவது மீண்டும் போடுவது என்பது கட்சி வளர்ச்சிக்கு ஏற்றதல்ல. இது ஒரு நல்ல தீர்வாக அமையாது. ஒன்றுபடணும், பொறுப்பாளர்லாம் உற்சாகப்படுத்தணும், ஊக்கப்படுத்தணும், பழைய நிலைமைக்கு வரணுங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பம், ஆசை. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் ஐயாவை ரொம்ப அதிக அளவில் மதிக்கிறோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும், அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்போவுமே எங்கள் சென்னை அன்புமணி பற்றி எந்த வகையிலையும் நான் குறைச்சி பேசுனதில் குறைச்சி மதிப்பிட்டதும் இல்லை. அவர் மாநிலங்களவை உறுப்பினராக ராஜ்யசபா எம்பி ஆகிறது கூட்டணியில் நான் தான் பேசி சீட்டு வாங்கிட்டு வந்து எங்கள் ஐயா சத்தியத்தை மீறக்கூடாதுன்னு இருந்தார். எவ்வளோலாம் அவர்கிட்ட சண்டை போட்டு மத்திய அமைச்சராக முயற்சி எடுத்தோம். தொடர்ந்து அவர் முதலமைச்சராகிறதுக்கு நாங்களாம் முயற்சி பண்ணங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற நிலையில் இப்போ நாங்கள் போய் மாறுபட்டால் சிந்திப்போம், செய்வோம். அதெல்லாம் ஊடக நண்பர்கள், எங்கள் சமூக வலைதளங்களில் செய்தி போடுறவங்க யாரை பற்றியும் குறைவாக செய்தி போடக்கூடாது. அது நல்லதில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.